கட்சி மாறுறதுன்றது இந்திய அரசியலில் புதுசு கிடையாது. யார் வேணால் எந்த கட்சி வேணால் எப்போ வேணால் போகலாம். ஆனால் எந்த கட்சி தன்னை எம்எல்ஏவோ உருவாக்குச்சோ அந்த கட்சிக்கு விசுவாசத்தை காட்டுறதுக்கு, மக்களுக்கு விசுவாசத்தை நன்றி தெரிவிக்கிறதுக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சுட்டு போயிடும். நீங்கள் கட்சியிலேருந்து அவர் நீக்கிட்டீங்க. அவர் முறையாக போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துருக்கார். இப்போ மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தார். மனோஜ் பாண்டியன் யாரை கேட்டு ரிசைன் பண்ணார்னு எடப்பாடி கேட்டாரா? மக்கள் தேர்ந்தெடுத்த செங்கோட்டையன் யாரை கேட்டு ராஜினாமா பண்ணாருன்றாரு. குறைஞ்சபட்ச நியாய உணர்ச்சி இல்லாமல் எடப்பாடி பேசுகிறார். அதிமுகலேருந்து அடிப்படை உறுப்பினர்கள் நீங்கள் நீக்கின பிறகு ராஜினாமா பண்ணுறது தான் முறையாக இருக்கும். அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு லாய்க்கற்றவர். செங்கோட்டையன் துரோகம் பண்ணிட்டாருன்னு பேசுறது எடப்பாடியார் பேசக்கூடிய தவறான வார்த்தை. அவர் செங்கோட்டையனால் அதிமுகவுக்கு அங்கே ஒரு பாதிப்பு வருகிறது என்பதை உணர்ந்திருக்கிறார். அதனால தான் அப்படி பேசுகிறேன். கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்றது அதிமுகவோட கோட்டை தான். இங்கே ஒரு அதிமுக நிர்வாகி நிற்க வச்சா அடுத்த தடவை அதிமுக தான் சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க. இது அதிமுகவோட கோட்டை, செங்கோட்டையனோட கோட்டை என்று இல்லாத மாதிரின்றது பேசியிருக்காரு சார். இருக்கலாம். நான் அந்த பாயிண்ட்டை மறுக்க வரும்ல. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதிமுகவுக்கு செல்வாக்கா, செங்கோட்டையனுக்கு செல்வாக்கா. ஒரு 10% ஓட்டை உடைக்கிறார். அங்கே மட்டும் இல்லை, சுற்று வட்டாரங்கள்லாம். அது அதிமுகவுக்கு நஷ்டம். செங்கோட்டையனுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஈரோடு மாவட்டத்திலையும் சுற்று வட்டாரத்துலையும் ஒரு 5 தொகுதி 6 தொகுதியில் அதிமுக தோக்குதுன்னா செங்கோட்டையனோட அரசியல் அனுபவம் விஜய் கட்சிக்கு பயன்பட போகிறது பாருங்கள். அதுதான் அதிமுகவோட நஷ்டம். இதை புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி அவரை பற்றி நக்கல் பண்ணுறது, கடந்த கால கதையை பேசுகிறதுலாம் திமுக கைக்கூலிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த வாச்சாத்தி பிரச்சனையில் அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்து இந்த பெண்களுக்கு நடந்த அநீதி எல்லாத்துக்கும் ஒத்துழைத்தவர் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்ற ஒன்று போர்ட்ரேட் பண்ணாங்க. வாச்சாத்திக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? வாச்சாத்தி பற்றி 90% திமுகவால் இயக்கப்படக்கூடிய கைக்கூலிகள் இதை பேசுகிறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் இயங்கக்கூடிய, சமூக வலைதளங்கள் இயங்கக்கூடிய முழுக்க திமுகவால் வளர்க்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க யாருன்றது. இதை கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் குறிப்பிட்டிருந்தார். அம்மா ஃபோட்டோ வச்சு இன்னும் ஏமாற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்றத. அம்மா ஃபோட்டோவும் ஒன்றும் ராயல்ட்டி யாருக்கும் கிடையாதுல்ல. அம்மா ஃபோட்டோவோ எம்ஜிஆர் ஃபோட்டோவோ யார் ஃபோட்டோவோ யார் வேணால் ஜோபியில் வச்சுக்கலாம். எந்த கட்சியில் சேர்ந்தாரோ அந்த கட்சி அதை பற்றி கவலைப்படணும். ஆமாம், நான் நேற்று வரைக்கும் அம்மா விசுவாசிங்க, இன்றைக்கி ஒரு நாள் அது மாறிடாதீங்கன்னு வச்சுக்கிறாரு. விஜய் எது பண்ணாலும் குறை காண்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் 99% திமுக. எங்கேயோ ஒரு இடத்துல திமுகவை விஜய் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேக்கெட்டில் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுக்கிட்டா, எம்ஜிஆர் ஃபோட்டோ, மோடி ஃபோட்டோ வச்சுட்டா உனக்கு என்ன வந்தது? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியலில் அணி மாறுதல் அப்படின்றது எலெக்ஷன் நெருங்கினோன்னு ஆட்டோமேட்டிக் ஆரம்பிச்சிடும். செங்கோட்டையன் மாறுதலுக்கு அப்புறமா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் செய்தது துரோகம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, யாரை கேட்டு அவர் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணார்? உங்கள்கிட்ட கேட்டாரா? இந்த மாதிரி துரோகம் செய்கிறது தான் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்கிறார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணலன்னா எடப்பாடி என்ன பேசியிருப்பாருன்னா, கட்சியிலேருந்து அவர் நீக்கியாச்சு, நீங்கள் தான் அவர் வாக்களித்து அசம்பிளிக்கு அனுப்புனீங்க, சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்க, இன்றைக்கி பாருங்கள் அதை ராஜினாமா பண்ணாமல் இருக்கார். கட்சி மாறுறதுன்றது இந்திய அரசியலில் புதுசு கிடையாது. யார் வேணால் எந்த கட்சி வேணால் எப்போ வேணால் போகலாம். ஆனால் எந்த கட்சி தன்னை எம்எல்ஏவோ உருவாக்குச்சோ அந்த கட்சிக்கு விசுவாசத்தை காட்டுறதுக்கு, மக்களுக்கு விசுவாசத்தை நன்றி தெரிவிக்கிறதுக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். அவர் ராஜினாமா செய்யாமல் போயிட்டார். இதுதான் பதவி தான் அவருக்கு முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. இதே வாய் அப்படி தான் பேசியிருக்கோம். இப்படி தான் எடப்பாடியார் பேசியிருப்பார். நேற்று இன்னும் அப்படியே மாற்றி பேசுகிறார். நீங்கள் கட்சியிலேருந்து அவர் நீக்கிட்டீங்க. அவர் முறையாக போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துருக்கார். இப்போ மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தார். மனோஜ் பாண்டியன் யாரை கேட்டு ரிசைன் பண்ணார்னு எடப்பாடி கேட்டாரா? இல்லை. அப்புறம் எது செங்கோட்டையனை பற்றி மட்டும் கேட்குறாரு? ஒரு பெரிய அரசியல் ரொம்ப சின்னவன்றதுலாம் ரெண்டாவதுங்க. லாஜிக் என்ன? மக்கள் தேர்ந்தெடுத்த செங்கோட்டையன் யாரை கேட்டு ராஜினாமா பண்ணாருன்றாரு. குறைஞ்சபட்ச நியாய உணர்ச்சி இல்லாமல் எடப்பாடி பேசுகிறார். அதிமுகலேருந்து அடிப்படை உறுப்பினர்கள் நீங்கள் நீக்கின பிறகு ராஜினாமா பண்ணுறது தான் முறையாக இருக்கும். அவர் ஓபிஎஸ் மாதிரி, வைத்திலிங்கம் மாதிரி கோர்ட்டில் போய் கேஸ் போடலை, நீக்கினது செல்லாதுன்னு. ஏன்னா இது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. அவங்களாம் அதனால தான் நடுத்தரில் நிற்கிறாங்க. இவர் அப்படி இல்லை. ரைட்டராக ராஜினாமா பண்ணிட்டு போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டார். முறையாக நடந்திருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் துரோகம் பண்ணிட்டாருன்னு பேசுகிறது எடப்பாடியார் பேசக்கூடிய தவறான வார்த்தை. அவர் செங்கோட்டையனால் அதிமுகவுக்கு அங்கே ஒரு பாதிப்பு வருகிறது என்பதை உணர்ந்திருக்கிறார். அதனால தான் அப்படி பேசுகிறார். இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்றது அதிமுகவோட கோட்டை தான். இங்கே ஒரு அதிமுக நிர்வாகி நிற்க வச்சா அடுத்த தடவை அதிமுக தான் சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க. இது அதிமுகவோட கோட்டை, செங்கோட்டையனோட கோட்டை என்று இல்லாத மாதிரின்றது பேசியிருக்காரு சார். இருக்கலாம். அது அதிமுக பெல்ட்டு தான். இருக்கலாம். நான் அந்த பாயிண்ட்டை மறுக்க வரும்ல. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதிமுகவுக்கு செல்வாக்கா, செங்கோட்டையனுக்கு செல்வாக்கா. 10 முறை அங்கே 9 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 50 வருஷம்னா அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கும். ஆனால் அவர் செல்வாக்கை விட அதிமுகவோட செல்வாக்கு தான் பெரியது. அது அதிமுகவின் கோட்டை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதை நான்
முழுவதும் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. அவர் பேசுவதில் உண்மை இருக்கலாம். ஆனால் ஒரு சிறிய அளவிலையாவது எடப்பாடி செங்கோட்டையன் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாரான்றது தான் நம்ம கேட்குற கேள்வி. ஒரு 10% ஓட்டை உடைக்கிறார், அங்கே மட்டும் இல்லை சுற்று வட்டாரங்கள்லாம். அது அதிமுக நஷ்டம். செங்கோட்டையனை இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. செங்கோட்டையன் சைபர் ஆவார். ஆனால் செங்கோட்டையன் உடைக்கிற ஓட்டால் கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும் ஈரோடு மாவட்டத்துலேயும் சுற்று வட்டாரத்துலேயும் ஒரு 5 தொகுதி 6 தொகுதியில் அதிமுக தோக்குதுன்னா அப்போ யாருக்கு நஷ்டம்? இதை தானே எடப்பாடி பழனிசாமி இந்த தவறு தானே 2021 அமமுகவுக்கு செஞ்சார். ஆமாம், அதே 30% தான். நிதி கொடுங்க, ரெட்டையில சிம்பல்லையே அவங்களை நிற்க வைக்கிறேன்னு அமித்ஷா சொன்னார். எவ்வளோ சொன்னார், கேட்கல. இன்றைக்கி அமமுகவால் 23 தொகுதியில் அதிமுக கூட்டணி தோற்றுருக்குது. 23 சீட்டு, அவங்க கேட்டது 10 சீட்டு. 10 சீட்டு கொடுத்துருந்தா 23 தொகுதி. திமுகவுக்கு தனி மெஜாரிட்டியாக கிடச்சிருக்காரு. அன்றைக்கும் தான் பிடிவாதத்தால் தான் திமுகவை ஜெயிக்க வச்சார் எடப்பாடி. இன்றைக்கும் அதே பிடிவாதத்தால் தான் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியில் போகும்போதும் தவறை உணர மறுத்து அவர்களை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார். நஷ்டம் அதிமுகவுக்கு தான். நான் திரும்ப சொல்கிறேங்க, செங்கோட்டையன் தனியான என்ன சைபருங்க. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலே கூட தோற்று போகலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் செங்கோட்டையன் உடைக்கிற வாக்குகள் 500 ஓட்டு 1000 ஓட்டு ஒரு 6 தொகுதி 7 தொகுதியில் உடைக்கிறாரு. அது யாருக்கு நஷ்டம்? ரெண்டாவது, அவர் ஒரு வியூக வகுப்பாளர், மிகச்சிறந்த நிர்வாகி. அவர் சொல்லிக் கொடுப்பார் விஜய் கட்சிக்கு. அதன் மூலம் விஜய் கட்சியின் தவறுகள் களையப்படும். அது ஒரு பெரிய நஷ்டம், முக்கியமான நஷ்டம். அதுதான் செங்கோட்டையன் 5 தொகுதியில் உடைக்கிறாரா 6 தொகுதியில் உடைக்கிறாரான்றது கிடையாது. அதை மீறி கூட அதிமுக ஜெயிக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் செங்கோட்டையனோட அரசியல் அனுபவம் விஜய் கட்சிக்கு பயன்பட போகிறது பாருங்கள், அதுதான் அதிமுகவோட நஷ்டம். இதை புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி அவரை பற்றி நக்கல் பண்ணுறது, கடந்த கால கதையை பேசுகிறதுலாம் திமுக கைக்கூலிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. ஓகே, ஏங்க இந்த கடந்த கால கதை அப்படின்னா வாச்சாத்தி அப்படின்ற பிரச்சனை நிறையா பேசியிருக்காங்க சார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த வாச்சாத்தி பிரச்சனையில் அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்து இந்த பெண்களுக்கு நடந்த அநீதி எல்லாத்துக்கும் ஒத்துழைத்தவர் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்ற ஒன்று போர்ட்ரேட் பண்ணாங்க. வாச்சாத்திக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. ஓகே, மறுக்கவில்லை, இருக்கலாம், இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீங்கள் 33 வருஷம் பொறுத்து இந்த கதையை கிளப்புறீங்க. இதை பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவால் இயக்கப்படக்கூடிய கைக்கூலிகள் பெரும்பாலும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாச்சாத்தி பிரச்சனை, வாச்சாத்தி பற்றி 90% திமுகவால் இயக்கப்படக்கூடிய கைக்கூலிகள் இதை பேசுகிறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் இயங்கக்கூடிய, சமூக வலைதளங்கள் இயங்கக்கூடிய, முழுக்க திமுகவால் வளர்க்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க யாருன்றது. அவங்க ஏன் இதை பேசுகிறாங்கன்னா, செங்கோட்டையன் தாவேக்கால போய் சேர்ந்தது திமுகவுக்கு கடும் கோபத்தை கிளப்பி இருக்கிறது. ஏன்னா செங்கோட்டையன் தனியாக மக்கள் செல்வாக்கு இல்லாத ஆள், அவரால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாதுன்றது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அவரோட அனுபவம் தாவேக்காவுக்கு பயன்பட போகிறது. இன்றைக்கி தாவேக்காவோட மிகப்பெரிய சிக்கல் என்ன? அனுபவம் இல்லை. நீங்கள் அது அணில் கூட்டன்றீங்க, ஜென்ஸின்றீங்க. அந்த பசங்களுக்கு விஷயம் தெரியல. நல்லவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க நல்லவங்க, அவங்களெல்லாம் நான் குறை சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அந்த இடத்துல அனுபவசாலி ஒருத்தர் அவங்கள வழி நடத்தணும். அந்த வெற்றிடத்தை செங்கோட்டையன் எட்டு நிரப்புறாரு. அது திமுகவுக்கு வைத்தறிச்சில் கலப்புது, கோபத்தை உண்டாக்குது. அதனால் திமுகவால் இயக்கப்படுகிற அந்த ஒரு கூட்டம் மாதந்தோறும் திமுகவிடமிருந்து அவர்கள் எவ்வளோ வாங்குகிறார்கள், அவர்களுடைய வீடியோஸும் அவங்களுடைய ட்வீட்ஸும் அவங்களுடைய இணையதள கட்டுரைகள் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். திமுகவோட ப்ராக்சிஸ், ரொம்ப டீசெண்டாக சொல்லணும். அவங்க தான் இதை ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. அவங்களோட கோபம் என்னென்னா, கடைசி நேரத்தில் தாவேக்காக போகிறது எப்படியா தடுத்து திமுக பக்கம் போயிடணும்னு பார்த்தாங்க. செங்கோட்டையனோட காரு பனையூருக்கு போகாமல் அண்ணா அறிவாலயம் போயிருந்தோன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க கூட இதை பேசியிருக்க மாட்டான். ஸோ 90% வாச்சாத்தியை பற்றி கலப்பி பேசுகிறது, அவரோட கடந்த காலத்தை பேசுகிறது முழுக்க 90% திமுகவால் வளர்க்கப்படுகிற அந்த ஒரு கூட்டம், பெருங்கூட்டம். அது எதுக்கு வேலை செய்யுது அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும். ரெண்டாவது ஒரு 10% கீழே நான் சொல்லுவேன். 95% 99% நான் சொல்லுவேங்க, திமுகவால் வளர்க்கப்படுகிற அந்த ஒரு கூட்டம் தான் எதிரிகளை, திமுகவுக்கு பிடிக்காதவர்களை பாய்ந்து பிராண்டி கடித்து கொதிரி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம். அவர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1% சிபிஎம் தோழர்கள். சிபிஎம் தோழர்கள் அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம், நான் மறுக்கலாம். ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்கள். இந்த வாச்சாத்தி சம்பவம் நடந்தது 93, 94. அதுக்கு பிறகு 4 தேர்தல்களில் அதிமுகவோட சிபிஎம் கூட்டணியில் இருந்தது. 99 மக்களவைத் தேர்தல், 2001 சட்டமன்ற தேர்தல், 2009 மக்களவைத் தேர்தல், 2001 சட்டமன்ற தேர்தல். 4 தேர்தல்களில் 2 மக்களவைத் தேர்தல்கள், 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல்களில் வாச்சாத்திக்கு பிறகு அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த கட்சி சிபிஎம். சிபிஎம்மில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, அந்த மலைவாழ் மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தவர் டில்லி பாபு என்பவர், நல்ல மனிதர். நான் அவரை குறைச்சி மதிப்பில்லை. தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. அவங்களுடைய தியாகம் அளப்பரியது. நான் அதிலெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சார் இப்போ அவங்கெல்லாம் ஏன் இதை பேசுகிறாங்க?
டில்லி பாபு எம்எல்ஏ ஆனது அதிமுகவால். ஐ திங்க் 2001 11 ஒரு ஆண்டுகள் முன்ன பின்ன இருக்கலாம். அதிமுக கூட்டணி தான் எந்த அவர் எம்எல்ஏ ஆனதாக எனக்கு நினைவு. அவர் ஆளுனாலும் அவங்க கட்சி ஜெயலலிதாவால் வாச்சாத்திக்கு பிறகு பலன் அடைஞ்சிருக்கு. வாச்சாத்தி சம்பவத்துக்கு பிறகு 4 தேர்தலில் செங்கோட்டையனை உள்ளடக்கிய அதிமுகவில் கூட்டணி வைத்த சிபிஎம் இன்றைக்கி வாச்சாத்தியில் செங்கோட்டையனை கழுவில் ஏற்றுறது எந்த விதத்தில் ஒரு அறம் சார்ந்த அரசியல் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு தலைவரை எடை போடுறதுனா எந்த கட்சியிலுமே நீங்கள் போய் சேர முடியாது. சரி, இந்த இஷ்யூக்கு வாங்க. இன்றைக்கி நீங்கள் இதை பேசுகிறீங்க. வாச்சாத்தி சம்பவம் 92, 93, 94 அது தமிழ்நாட்டு வரலாறில் ஒரு கரும்புள்ளி. அதில் உண்மை நிலைநாட்டப்படுவதற்கு சிபிஎம்மோட பங்கு மிகப்பெரிய பங்கு, அதில் சந்தேகமே இல்லை. கேஸ் நடத்தி அதில் சிபிஐ முன்னால் அந்த சாட்சிகளை கொண்டு போய் நிறுத்தும்போது எவ்வளவோ இடர்பாடுகளை மீறி தான் அவங்க செஞ்சாங்க. சிபிஎம்க்கு சல்யூட், அதில் சந்தேகம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு 4 முறை அதிமுக, ஒரு தடவை இல்லைங்க, 4 முறை அதிமுகவோட கூட்டணி வைத்த சிபிஎம் இன்றைக்கி செங்கோட்டையன் அதுக்கு காரணன்றது அப்போ ஜெயலலிதா காரணம் இல்லையா? அப்போ இப்போ ஏன் இதை பேசுகிற? சரி, இதே செங்கோட்டையன் உங்களுக்கு திமுக இன்றைக்கி வந்திருக்காரு, இந்தியா கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்காரு. வாச்சாத்தியில் செங்கோட்டையனோட ரோல் என்னன்னு நம்முடைய டில்லி பாபு அவர்கள் பேசுவாரா? அப்புறம் அப்போ உங்கள் கூட இருந்தால் எல்லா பாவங்களையும் நீங்கள் வந்து கழுவிடுறீங்க. எப்படி மோடி வந்து வாஷிங் மிஷினில் பிஜேபியில் போட்டால் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றீங்களோ, புண்ணியஸ்நானம் ஞானஸ்நானம் கிடச்சிடுதோ, எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு ஃபாதர்கிட்ட போய் நம்ம ஞானஸ்நானம் வாங்கிக்கலாம்ல, அந்த மாதிரி ஞானஸ்நானம் உங்களுக்கு கிடச்சிடும். பிஜேபியில் சேர்ந்தால் பாவ மன்னிப்பு கிடச்சிடும். எவ்வளோ பாவம் வேணால் பண்ணலாம், பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு கிடச்சிடும், ஞானஸ்நானம் கிடச்சிடும். அதே இது அண்ணா அறிவாலயத்துக்கு போயிருந்தால் ஞானஸ்நானம் கிடச்சிருக்கும். அவர் பனையூருக்கு போனார், உங்களுக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறது. இந்த அளவுகளை வச்சா யாரும் தப்ப மாட்டான்றான். எல்லார் மேலே ஒரு ரூல் குற்றச்சாட்டு இருக்குதுங்க. ஏங்க 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா. வரலாறு காணாத கொடுமை. இந்திய வரலாறுலேயே அப்படி ஒரு கொடுங்கோன்மையை யாரும் செய்தது கிடையாது. தங்களுடைய உரிமைகளுக்காக அவங்க போராடினாங்க. தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறலைன்றதில் தாங்கள் அனுபவித்து கொண்டிருந்த சலுகைகளை பறித்ததற்காக அவர்கள் போராடினார்கள். ஒரு புழு கூட மிதிக்க நெளியும். 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினார். அதில் 55 பேர் மன உளைச்சலில் செத்தே போனான். அந்த ஜெயலலிதாவோட அதுக்கு பிறகு 2 எலெக்ஷனில் சேர்ந்தாங்க. இது 2003 நடந்தது, 2002, 2003. அதுக்கு பிறகு இவங்க சேர்ந்த 2003. அதுக்கு பிறகு இவங்க சேர்ந்தது 2009, 2011 அதே ஜெயலலிதாவோட சேர்ந்தாங்க. சரி, வாச்சாத்திக்கு பிறகு 4 தடவை சேர்ந்துருக்கீங்க. அப்போ இந்த பக்கம் இடதுசாரிகள் அவங்க ஆஃப்கோர்ஸ் 1%, மிச்சப்படி 99% சோஷியல் மீடியா பூரா திமுகவால் இயக்கப்படுகிற வளர்ப்பு பிராணிகள். அவங்க தான் இந்த வாச்சாத்தி. ஆமாம், வாச்சாத்தி இஷ்யூவை பேசுறது பூரா திமுகவால் வளர்க்கப்படுகிற வளர்ப்பு பிராணிகள் தான் இதை பேசுது. அண்ணா அறிவாலயத்துக்கு செங்கோட்டையனோட கார் போயிருந்ததுன்னா அவங்க இன்றைக்கி செங்கோட்டையனை பற்றி, செங்கோட்டையன் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு நிர்வாகி, டூர் ப்ரோக்ராம்லாம் சும்மா அவரை மாதிரி டக்கர் வச்சா கூட போட முடியாது, இப்படிலாம் பேசுவாங்க. இந்த சின்னம்ன்றது சார், நீங்கள் சொன்னீங்க இன்றைய கால தேர்தலில் வந்து சின்னம் வந்து பெரிய பங்கு வைக்காது, ஓரளவு மக்கள் எல்லாம் புரிந்துணர்வு இது வந்துட்டாங்கன்னு. ஆனால் இந்த ரெட்டை இலை அப்படின்றது, அங்கே ரெட்டை இலை இருந்தால் மட்டும்தான் அதிமுக நிர்வாகி ஒரு ஆளாக ஜெயிக்க முடியுமா? அதுக்கு சிம்பிளுக்கு முக்கியத்துவம் இல்லை நான் சொல்லலை, அது ஒரு முக்கியத்துவம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமே ஒழிய சிம்பிளை மீறி ஜெயிக்கிறது கஷ்டம். அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சிம்பிள் தோற்ற காலங்களும் உண்டு. 96 அதே ரெட்டை இலை தோற்றுருக்குது, அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். 2001 உதயசூரியன் தோற்றுருக்குது, 2014 ரெட்டையில் தோற்றுருக்குது, இது 2004 ரெட்டையில் தோற்றுருக்குது, 2014 உதயசூரியன் தோற்றுருக்குது, 2019 ரெட்டையில் தோற்றுருக்குது, 2024 ரெட்டையில் தோற்றுருக்குது. அதனால் இது மாறி மாறி தான் வருது. இது அதை வச்செல்லாம் நீங்கள் இன்றைக்கி அதெல்லாம் அடிஷ்னல் ஃபேக்டராக இருக்கலாங்க, அதெல்லாம் பிரைமரி ஃபேக்டராக வச்சு காலமாக ஒரு கட்சியில் இருக்கிறவர் இப்போ செங்கோட்டையன் பண்ணுறவர் ஒரு ரெட்டை இலை இல்லை வேறு சின்னம் அப்படின்னா அது மக்கள் கரெக்டாக பார்ப்பாங்களா சார்? இது நல்ல கேள்விங்க. இந்த சிக்கல் சேகர் பாபுக்கு வந்தது 2011 வந்து அவர் அதிமுக வந்தப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது உங்களுக்கு தான் பாபு போட்டேன், உனக்கு தான் போட்டேன், ஆனால் ரெட்டையிலைக்கு போட்டேன்ச்சு. ஏன்னா மனசில் பதிஞ்சது, அதை வெல்லணும். இப்போ என்ன 15 வருஷம் ஓடி போயிருக்கு, அது ஓரளவு பாதிப்பை முதல் தேர்தலில் ஏற்படுத்தலாம். நான் சொல்ல வருவது, செங்கோட்டையனால் வாக்கு வங்கியில் அதிமுகவுக்கு சேதாரம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நான் அதை எடப்பாடி சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன். ரெட்டை இலை தான் முக்கியன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு அரசியல் அனுபவமே அறவே இல்லாத, முதல் தேர்தலை சந்திக்கப் போகிற, தேர்தல் அரசியலின் அடிப்படை அரிச்சுவடி கூட தெரியாத தாவேகா போன்ற ஒரு கட்சிக்கு, குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி
யூகங்களை வகுப்பதில் வல்லவர். அதை தாண்டி தேர்தல் அரசியலில் கடைசி 15 நாள் தேர்தலை எப்படி ஃபேஸ் பண்ணணும், பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நன்கு அனுபவம் உள்ள ஒருவர் விஜய் கட்சிக்கு போனது விஜய்க்கு லாபம். தேர்தல் யுக்திகளை வகுப்பதிலும் தேர்தல்களை எதிர்கொள்வதிலும் வாக்குப்பதிவு நாள் அன்று தங்களை எப்படி வடிவமைத்து வழிநடத்தி கொள்வது என்பதிலும் அது ஒரு லாபம். அதை தான் நான் லாபம்னு சொல்கிறேன் வழிய வாக்குகள் செங்கோட்டையினால் அதிமுக வாக்குகள் எவ்வளோ தூரம் விஜய்க்கு போகும் என்ற சப்ஜெக்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதில் எடப்பாடி சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம், நான் அதை மறுக்கவில்லை. இந்த அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாரு, போகும் இடமெல்லாம் அம்மா ஃபோட்டோ. ஏன் அப்படின்னா நீ பனையூரில் போய் சேர்ந்தீங்க, அம்மா ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, ஓகே ரைட்டு. விஜய் அவர்களுமே ஏற்றுக்கிட்டார், யார் ஃபோட்டோ வேணால் வச்சுக்கோங்க, அது உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு திமுகலேருந்து ஒருத்தர் வரான் கலைஞர் ஃபோட்டோ, பிஜேபியிலேருந்து ஒருத்தர் வரான் சாவர்கர் ஃபோட்டோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஃபோட்டோ வச்சு அந்த கட்சிக்குள்ளே கூட்டு வந்தால் கட்சிக்குன்னு என்ன கொள்கை, கட்சிக்குன்னு என்ன இது இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். விஜய் எது செய்தாலும் குறை காணக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கிறது. விஜய் சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறைதுனா இல்லை, விஜய் சூரியன் மேற்கில் மதிச்சு கிழக்கில் தான் உரியுதுன்னு ஒருத்தன் பேசுவான். விஜய் மெரினா பீச் இந்த பக்கம் இருக்குது, போரூர் இந்த பக்கம் இருக்குதுன்னா இல்லை, போரூர் கிழக்கில் இருக்குது, மெரினா பீச் மேற்கில் இருக்குதுன்னு பேசுவான். வட சென்னை வடக்கில் இல்லை தெற்கில் தான் இருக்குது, மயிலாப்பூர் வடக்கில் தான் இருக்குதுன்னு சொல்லுவான். விஜய் எது பண்ணாலும் குறை காண்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் 99% திமுக. எங்கேயோ ஒரு இடத்துல திமுகவை விஜய் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கார். செங்கோட்டையன் அதிமுகலேருந்து தாவேக்காக போனால் திமுகவுக்கு என்ன வந்தது, திமுகவோட தொங்கு சதைகளுக்கும் திமுகவோட கூலிப்படைக்கும் என்ன வந்தது? யாரோ எங்கேயோ போகிறான், கேளுங்க. அவர் பேக்கெட்டில் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுக்கிட்டா, எம்ஜிஆர் ஃபோட்டோ, மோடி ஃபோட்டோ வச்சுட்டா, உனக்கு என்ன வந்தது நான் கேட்குறேன். அது விஜயும் செங்கோட்டையனும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். உனக்கு என்ன வந்தது அதில்? அவர் நாளைக்கு வீர சாவர்கர் ஃபோட்டோவே கூட வச்சுப்பார், உனக்கு என்ன ஏன் வந்தது? வாங்க கதையை நீ பாரு. கலைஞர் ஃபோட்டோவை வச்சுப்பார்னா வச்சுக்கிட்டோம், அது விஜய் அனுமதிச்சார்னா உங்களுக்கு பெருமை தானே. விஜய் கட்சிக்கு கொள்கை இருக்கா இல்லையான்னு வெளியில் இருக்க கூட்டத்துக்கு என்ன கவலை? விஜயோட அரசியலை பற்றி நீ பேசு. விஜய் மக்கள்கிட்ட அவர் இப்போ கரூர் மாதிரி இன்சிடெண்ட்டில் அவர் ஏன் ஓடி ஒளிஞ்சாருன்னு பேசு, ஏன் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கலன்னு பேசு, ஏன் போய் சம்பவ இடத்துக்கு போகலன்னு பேசு, துப்புரவு தொழிலாளர்கள் வர வச்சு பேசுகிறார், இவர் ஏன் ஸ்பாட்டுக்கு போகலன்னு பேசு, வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஸ்பாட்டுக்கு போக மாட்டேன்றாரு, வீட்டில் உட்காந்து அதெல்லாம் பேசு. நீ அவர் கட்சியில் யாரை சேர்த்துக்கிறான், சேர்த்துக்கல, அவன் ஃபோட்டோவில் நெஞ்சில் எதை வச்சுக்கிறான், வேறு எங்கே எதை வச்சுக்கிறான்ற பற்றிலாம் உனக்கு என்ன ஏன் கவலை? எது பண்ணாலும் உனக்கு, ஏன்னா உன்னோட ப்ராப்ளம் என்னென்னா விஜய் எது பண்ணாலும் திமுகக்குள்ளே பெரும்பாலானவர்களுக்கு ஒரு பெரிய கோபமும் இறைச்சலும் வருகிறது. ஏன்னா அவங்க ஓட்டை அவர் உடைக்கிறார், சின்ன அளவுலையாவது உடைக்கிறார். அந்த கோபத்தை அந்த பொறாமையாக அவங்களால தாங்க முடியல. தத்துவ சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக விஜயை திட்டு. செங்கோட்டையன் அவர் பாக்கெட்டில் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுருந்தா உனிக்கின்னா, எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருந்தா உனிக்கின்னா, இல்லை நாளைக்கு எவனோ வீர சாவர்கர் ஃபோட்டோ வச்சுட்டு மோடி ஃபோட்டோ வச்சுட்டு உனிக்கினா வந்தது. அது விஜயும் செங்கோட்டையனும் கவலைப்பட வேண்டிய விஷயம். உன் பிரச்சனையை பற்றி நீ பேசு. நான் கேட்குறேன், 99 பிஜேபி மாநில துணைத் தலைவராக இருந்தவர் டாக்டர் மைத்ரேயன், படித்தவர், பண்பாளர், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஏன் பிஜேபியிலேருந்து ராஜினாமா பண்ணார்? திமுக பிஜேபி கூட்டணி வருது 99. ஜெயலலிதா ஆதரவை வாபஸ் வாங்குறாங்க, திமுக போய் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுது. பரம்பரை இந்து எதிரியான திமுகவோட பிஜேபி எப்படி கூட்டணி சேரலான்னு ராஜினாமா பண்ணிவிட்டு அதிமுகவில் போய் 3 டேர்ம் எம்பியாக இருந்தவர். அவரை கொண்டு நீங்கள் அதிமுகவில் சேர்க்குறீங்க. அவர் பக்கா ஆர்எஸ்எஸ். அவரே சொல்லியிருக்காரு, நான் ஆர்எஸ்எஸ்ன்றவர். அவர் தன்னை ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர். அவரை கொண்டு நீ கட்சியில் சேர்த்து கல்வியாளர் அணின்னு ஒன்று சேர்க்குற. இன்றைக்கி செங்கோட்டையனை பற்றி நீட்டி முழக்கிறீங்கல்ல, இதில் ஒரு 10% மைத்ரேயனை பற்றி பேசுங்களேன். அப்போ உங்கள் பிரச்சனை ஒருத்தன் எப்படி இருக்கான்றது இல்லை, அவன் உங்ககிட்ட இருந்தானா நீ பேச மாட்டேன். விஜய் கட்சியில் செங்கோட்டையன் சேர்றாரு, எக்கடோ கட்டு போகிறாரு. மைத்ரேயன் மாதிரியான ஒரு ஆளுமையை, நான் பர்சனலாக அவர் மேலே எனக்கு எந்த குறையும் இல்லை, நல்ல நண்பர் தான் எனக்கு. திமுகவோட கோணத்துலேருந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய அந்த கூலி பட்டாளத்தின் கோணத்துலேருந்து நான் கேட்குறேன், உங்கள் ஆங்கிளில் பேசுங்க. மைத்ரேயன் என்பவர் ஆர்எஸ்எஸ் பிரமுகர். நேற்றுக்கு வரைக்கும் ஜெயலலிதா ஃபோட்டோவை பேக்கெட்டில் வச்சுருந்தவர் 25 வருஷமாக. அதுக்கு முன்னால் அவர் ஆர்எஸ்எஸ். ஜெயலலிதா விட ஆபத்தானது ஆர்எஸ்எஸ். அந்த செங்கோட்டையன், அந்த மைத்ரேயனை கொண்டு நீ உள்ளே சேர்க்குற. இப்போ மைத்ரேயனையே திமுகவில் சேர்த்து கொண்ட பிறகு திமுகவின் கூலிப்படைக்கு செங்கோட்டையனோ XOIஸோட விஜய் கட்சிக்கு போனால் என்ன, அல்லது வேறு யார் கட்சிக்கு போனாலும் இவர்களுக்கு என்ன வந்தது? கண்ணாடி வீட்டுக்குள்ளே ஏன் கல்லடிக்கிறீங்கன்ற. செங்கோட்டையனை விட மைத்ரேயன் ஆபத்தானவர் இல்லையா? சித்தாந்த ரீதியாக ஆபத்தானவர். இந்த சித்தாந்த ரீதியாக ஆபத்தான ஒரு மைத்ரேயனை கட்சியில் சேர்த்து பொறுப்பு கொடுக்குறீங்க. அப்போ யார் வந்தாலும் நீங்கள் சேர்த்துப்பீங்க.
கடைசி கட்டத்தில் நீங்கள் செங்கோட்டையன் வந்து தாவேக்காக போயிடாமல் திமுக வரத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்க, யார் அவரை பார்த்து பேசினா, இந்த விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ அந்த கார் வந்து பனையூருக்கு போகாமல் அதுக்கு 15 கிலோமீட்டர் முன்னால் அறிவாலயத்து பக்கம் உள்ளே திரும்பிதுன்னா இந்நேரம் நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க. இது என்ன அரசியல்? இது பொறாமையில் வைத்தறிச்சலில் பேசக்கூடிய அரசியல். இதை வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் குறிப்பிட்டிருந்தார். அம்மா ஃபோட்டோ வச்சு இன்னும் ஏமாற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்றத. அம்மா ஃபோட்டோவும் ஒன்றும் ராயல்ட்டி யாருக்கும் கிடையாதுல்ல. அம்மா ஃபோட்டோவோ எம்ஜிஆர் ஃபோட்டோவோ யார் ஃபோட்டோவோ யார் வேணால் ஜோபியில் வச்சுக்கலாம். எந்த கட்சியில் சேர்ந்தாரோ அந்த கட்சி அதை பற்றி கவலைப்படணும். ஆமாம், நான் நேற்று வரைக்கும் அம்மா விசுவாசிங்க, இன்றைக்கி ஒரு நாள் அது மாறிடாதீங்கன்னு வச்சுக்கிறாரு. தானே காலப்போக்கில் அதுவே மாறலாம். அவரே அந்த படத்தை எடுத்துகிட்டு விஜய் ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஃபோட்டோ யார் வேணால் வச்சுக்கலாங்க. யாரும் எந்த ஃபோட்டோவுக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. தலைவர்கள் அவங்களாம். ஜெயலலிதான்றவங்க அதிமுக மட்டும்தான் தலைவரா? அவங்க தமிழ்நாட்டோட தலைவர். தமிழ்நாட்டின் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது அவங்க இறந்து போகிறாங்க. அதிமுக பிடிக்கல, நான் ஜெயலலிதாவை ஜோபியில் வச்சுக்கிறேன் ஃபோட்டோவை. பரம எதிரியான திமுகவுக்கு போய் நான் வச்சேன்னா தான் தப்பு. நான் போய் விஜய் கட்சிகளை வச்சுக்கிறேன். ஏன் விஜய் கட்சியிலேருந்து அடுத்த நாள் போய் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதியில் அருண்ராஜ்லாம் அஞ்சலி செலுத்துனாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? வேணான்னுவீங்களா? இல்லை சொல்லுங்கள், அது வேணான்னுவீங்களா? மறைந்த தலைவர்கள், இந்திய மரபு என்பது மறைந்தவர்கள் தெய்வத்துக்கு சமம். அவங்கள இழுத்து நீ வந்து அவலமாகவும் பேசக்கூடாது, பக்க சார்பும் வைக்கக்கூடாது. பேசுனா பாசிட்டிவாக பேசணும், இல்லை பேசக்கூடாது. மறைந்த ஜெயலலிதா ஃபோட்டோ ஒரு ஜோபியில் வச்சுக்கிறாருன்னா வைக்கலன்னா நான் என்ன சொல்லுவேன்? நேற்று வரைக்கும் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுருந்தேன், நீ பார்த்தியா பஜோதி ஆகிட்டான்வேன். அதனால் இதெல்லாம் அற்ப விஷயங்கள். அவர் ஜோபியில் எந்த ஃபோட்டோ வச்சுக்கினா உனக்குன்னா வச்சு காட்டி உனக்குன்னா அவர் அரசியலை பற்றி பேசு. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.